எங்க நாட கடந்த 45 வருஷமா வளர விடாம சாங்ஷன் மேல சாங்ஷன் போட்டு இந்த அமெரிக்கா டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்ணிடுச்சு. அதனால எங்களுக்கு நஷ்டஈடா 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர நஷ்டஈடா குடுத்தாகணும் அப்படிங்கிறது போல ஈரானோட ராணுவ தரப்புல இருந்து கிளைம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, ஈரானுக்கு ட்ரம்ப் அவர்கள் மேக்ஸிமம் பிரஷர் குடுக்கிறதா சொல்லிக்கிறாங்க. ஆல்ரெடி மேக்ஸிமம் பிரஷர் குடுத்ததுக்கு தான் அவங்க இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிறாங்க. 2வது 1 டிரில்லியன் கேட்கிறாங்க. திரும்பி வந்து இவரு ஒரு மேக்ஸிமம் பிரஷர் குடுத்து, அப்புறம் 2 டிரில்லியன் கேட்டாங்கன்னா, வம்பா போயிரும் அமெரிக்காக்கு. அதனால இது ஏதாவது பேசி செட்டில் பண்ணுவாங்களா? அப்படின்ற பார்வையில சில அனலிஸ்ட் தரப்புலருந்து இருக்கு. ஏன்னா, இந்த பிரஷர் போடுற இத இழந்துட்டாங்க அமெரிக்கா. இதுக்கு மேல அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பிரஷர் போட்டாங்கன்னா, எல்லாரும் அமெரிக்காவோட டாலர அவாய்ட் பண்ணிருவாங்க. ஸோ ட்ரம்ப் அவர்களுக்கு அது முடியாது. அந்த ஒரு காரணத்தினால ஏன்னா, அவர் வந்ததுக்கான காரணமே டாலர நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ண வைப்பேன்னாரு. சாங்ஷன் போட்டு பிரஷர் போட்டா யார் பயன்படுத்துவாங்க? பயன்படுத்த மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால எப்படி இவங்கலாம் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, டஃப் நெகோஷியேட்டர்ஸ் அப்படிங்கிறாங்க இல்லையா? ஸோ இவங்கலாம் டஃப் நெகோஷியேட்டர் ஆயிட்டாங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கலாங்க. இத்தன நாள் சாங்ஷன் போட்டீங்க. எங்களுக்கு நீங்க இவ்வளவு ரூபாய் நஷ்டஈடா குடுத்துருங்க. நாங்க நீங்க சொல்றது கேட்கிறோம். அப்படிங்கிறத டஃப்பா மாறிட்டாங்கன்னா என்ன செய்வாரு அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. இப்போ இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் வந்து ரஷ்யாக்குள்ள நடத்துனாங்க இல்லையா? அது மிக பெரும் சர்ச்சைகள கிளப்பி விட்டுருச்சு. ஹங்கேரியோட ஸ்போக் பெர்சன் ஃபாரின் மினிஸ்டர் பீட்டர் செசாடோ அவர்கள். அவர் தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட்னா, "ஏங்க எஸ்கலேட் பண்றீங்க? இதனால ஏதாவது மாறுங்களா? ஒண்ணும் மாறாது. ஏங்க இப்படி பண்றீங்க? அது மட்டும் இல்லாம இந்த போர் எக்ஸ்பேண்ட் தாங்க ஆகும். ஏங்க இப்படி பண்றீங்க?" அதுபோல அவங்க தரப்புல இருந்து புலம்பல்கள் இருக்கு. 2வது ட்ரம்ப் அவர்களோட பையன் இருக்கிறார் இல்லையா? அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன வந்திருக்குது அப்படின்னா, யார் இத அலோவ் பண்ணாங்களோ, அவங்க வந்து முட்டாளுங்க. அப்படிங்கிறதோட அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. என்ன உங்களோட அதிபர நீங்களே எப்படி பேசிக்கிறீங்க? அப்படிங்கிறத போல பலரும் கோவமா பார்க்குறாங்க அவர. பட் இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் வராரு இல்லையா? முரண்பாடுகள் இருக்கு. கருத்து வேறுபாடுகள். அதனால மாறி, மாறி அவங்களுக்குள்ளேயே திட்டிக்கிறாங்க. அதனால ரஷ்ய அதிபர தான் வந்து அசிங்க, அசிங்கமா திட்டிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவோட அதிபர். இப்போ அந்த அதிபர உலகமே சேர்ந்து அசிங்க, அசிங்கமா திட்டுற மாரி மாறிடுச்சு பாருங்களேன் நிலைமை. என்ன பண்றது? சரி ஓகே. இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான் தரப்புலருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்க நார்த் கொரியாவோட இன்வால்வ்மென்ட் உதவி ரஷ்யாக்கு இருக்கனால, நாங்க சாங்ஷன்ஸ டஃப்பர் ஆக்க போறோம் அப்டின்னு இருக்காங்க. ஆல்ரெடி சாங்ஷன டஃப்பர் ஆக்குனதுக்கு தான் கட்சி டெபாசிட் போச்சு. பெருமளவுல ஜெயிக்க முடியல. மெஜாரிட்டி போயிருச்சு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள் ஜப்பானே வந்து பார்த்தீங்கன்னா, குடிமூழ்கி போயிருமா அப்டிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. கேஸு இதெல்லாம் வேணும் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால ஏன்னா ஸ்டக்லின் ப்ராஜெக்ட் நம்பி தான் ஜப்பான் பெருமளவுல இருக்கிறாங்க. இப்ப திரும்பி டஃப்பர் பண்றாங்கன்னா, அப்புறம் ரஷ்யா திரும்பி டஃப்பர் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, யுரேனியம் தரமாட்டேன், கேஸ் தரமாட்டேன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ எப்படி அப்படிங்கிறது தெரியல. மேபி ஜப்பான் எல்லாத்தையும் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற முடிவுல இருக்கிறாங்களோ என்னமோ தெரியல. இப்போ G20 மாநாடு பிரேசில்ல வச்சு நடந்துட்டு இருக்கு. இதுக்கு எடகன் அவர்கள் என்ன தரப்பு அவரு தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்கிறாரு. அதாவதுங்க இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைக்குல அப்படியே நிறுத்துங்க. இப்ப எந்த இடத்துல யார் யார் நிக்கிறீங்களோ அப்படியே நின்னு அவங்கவங்க அந்த கட்டுப்பாட்ட வச்சுக்கங்க. இப்போதைக்கு முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறது போல அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எப்படிங்க ஒத்துக்குவாங்க? ஒருத்தவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து அப்படியே நில்லுங்க, நில்லுங்க அப்படின்னு சொன்னா யாரு ஒத்துக்குவாங்க? ஜெயிச்சுட்டாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் பிடிக்க தான் போறாங்க. சரி இட்ஸ் ஓகே பார்ப்போம். ஒரு பிரஷர் குடுத்து பார்க்கலாம் கடைசி முறையா. ஒன்ஸ் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆல் லெட்ஸ் டூ இட் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் ஹார்ட். அது கடைசி முறையா முழு முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவுல செய்றாங்க போல இருக்கு. ஸோ இதனால என்ன ஒரு விளைவு கிடைக்க போகுது? எப்படியும் உக்ரைன் முழுசும் போயிருச்சு. ட்ரை தானே பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற போல ஒரு ட்ரை பண்றாங்களா? கேம்பிளிங் பண்றாங்களா? அப்படிங்கிறத பார்த்தரலாம். என்ன நடக்க போகுது? இதனால என்ன மாற்றம் வரப்போகுது? அப்படிங்கிறத பார்த்தரலாம். இல்ல எதிர்காலத்துல வரலாறு எழுதிட்டு இருக்குன்னாங்க இல்லையா? அமெரிக்கா இது போல எல்லா பெர்மிஷனும் குடுத்தாங்க. உக்ரைனையும் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. நான் ரஷ்யாவ தோற்கடிக்கவே முடியல. அப்புறம் என்ன பண்றது? அப்படிங்கிறது போல வரலாறு மாறிரும் இல்லையா? அந்த வரலாறுல எழுதுறதுக்கா இது போல மாற்றம் நடக்குதா? அப்படிங்கிறதையும் தெரியல. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தது அமெரிக்காவோட ஒரு செனட் உத்தா பகுதி இருக்கு இல்லையா? மைக் லீ அவரு தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் என்னன்னா 3ஆம் உலகப் போருக்கு பூஜைய போட்டு வச்சுட்டாருங்க பைடன் அவர்கள். அப்படிங்கிறதோட அவரு தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, போலாண்டோட ஃபாரின் மினிஸ்டர் அவர் தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட்னா, புட்டின் அவர்களுக்கு இது போல லாங்குவேஜ் தான் புரியும். சரியான முடிவு எடுத்துக்கிறீங்க தலைவரே! அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து வாழ்த்துக்கள் வந்திருக்குது. மாறி, மாறி மிக்ஸ்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க முடியுது. ஒன்ஸ் யூஸ் பண்ணி தாக்குதல்கள் நடந்துச்சுன்னா, என்ன மாரி இழப்புகள் ஆ ஏற்படுது ரஷ்யாக்கு? முன்னேற்றத்துல ஏதாவது தடுமாறுறாங்களா? அப்படிங்கலாம் பொறுத்து வந்து பார்க்கணும். ஏன்னா, இங்க பயன்படுத்துறது ஏதாவது கிடைக்குதுன்னா,
களத்துல பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஏன்னா டீப் ஸ்டேட் மேப்ல நான் உங்களுக்கு மாறி மாறி காட்டுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும். ஃப்ரண்ட் லைன்ல ஒண்ணும் பண்ண முடியல அப்படிங்கும்போது, ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்ணி என்னங்க பண்ண போறாங்க? அங்க அடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக இங்கிருந்து என்ன ஓடி போயிருவாங்களா பின்னாடி? இங்கேயே அடிச்சு எதுவும் பண்ண முடியல. இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. சரி ஓகே. ஏதோ ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். மனம் தளராம ட்ரை பண்ணி பாருங்க. உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களே, எங்களோட ஆதரவு என்றும் உங்களுக்கு உண்டு. வெற்றி நிச்சயம். சண்டை போட்டு பார்க்கலாம். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்படிங்கிறது போல பல சேனல் சார்பா, நம்ம சேனல் சார்பாவும் வாழ்த்துக்கள தெரிவிச்சு, கொஞ்சம் பூஸ்டும் குடுத்தரலாம். அடுத்தது மிக முக்கியமான செய்தி. இந்த லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக்குக்கு அமெரிக்கா வந்து ஏடிஎஸ்எம்ஸ் யூஸ் பண்ணிக்கோன்ட்டாங்க. ஸ்டார்ம் ஷேடோ, ஸ்கால்ப்லாம் வந்து பிரான்ஸும், பிரிட்டனையும் யூஸ் பண்ணிக்க சொல்ட்டாங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, இந்த மாசம் 8ஆம் தேதின்னு நெனைக்கிறேன். உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வந்திருந்தது. நாங்க ரொம்ப அப்செட்டா இருக்கிறோம். புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டரான கிர் ஸ்டார்மர் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? அவர் பதவிக்கு வந்ததுலருந்து ஸ்டார்ம் ஷேடோ மிசைல் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல பண்றது கிடையாது. தடுத்து நிப்பாட்டி வச்சுக்கிறாரு. காரணம் என்னன்னா, இல்ல செய்ய முடியல. 2வது எங்களுக்கும் தேவை அப்படிங்கிறத தடுத்து வச்சுக்கிறாரு. கொஞ்சம் அனுப்புங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க உக்ரைன் தரப்புலருந்து. இப்ப வரைக்கும் அது வந்து சேர்ந்த மாரி தகவல் எதுவும் கிடைக்கல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இருந்தா தானே எடுத்து வீசுறதுக்கு அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது இல்லையா? குடுக்கவே இல்லையா நீங்க? அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இப்போ ஜெர்மனி கிட்ட இருந்து கடைசியா ஒரு ஆயுதத்த புதுசா புடுங்கி உக்ரைனுக்கு குடுத்துக்கிறாங்க. அதாவது 4000 மினி டாரஸ் மிசைல்கள், ட்ரோன்கள் அப்படிங்கிறாங்க. மினி டாரஸ் ட்ரோன்கள வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு குடுத்துருக்காங்களாமா. இந்த ட்ரோன்கள் வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர்க்குலாம் வந்து ரொம்ப அதிக அளவு ரெசிஸ்ட் ஆகும். அதுவே சுயமா சிந்திச்சு செயல்படும்பா. தைரியமா யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது போல இவங்க தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னங்க இது லாங் ரேஞ்சுக்கு பயன்படுத்திக்கலாங்களா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ 4000 மினி டாரஸ். ஸோ இதோட வேலைப்பாடு எப்படி, என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அடுத்தது ரொம்ப ஹைப் குடுத்தாங்க இல்லையா? சமீபத்தில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரொம்ப அதிக அளவுல ஹைப் இருக்கும். 10,000 கோடி, 20,000 கோடி, லட்சம் கோடி பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ட் ஆயிரும் அப்படி இப்படின்னு நல்ல எதிர்பார்ப்புகளோட இருப்பாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, புஸ்ன்னு போயிரும் இல்லையா? ஸோ அது போல டாரஸ் மிசைல் குடுத்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்ல அப்படின்றது போல ஆயிடுச்சுன்னா, இந்த லெப்பார்ட் டேங்க்லாம் பில்டப் ஏத்தி அனுப்பிச்சாங்க இல்லையா? அது போல ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு மினி ட்ரோன குடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு ஒத்து வருது அப்படின்னா குடுக்கலாம். அப்படி இல்லன்னா வேண்டாம் அப்படிங்கிற முடிவெடுத்தாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குன்னா, குடுக்கறதுன்னு ஆயிப்போச்சு. குடுத்து விடுங்க. என்னதான் பண்ணுதுன்னு பார்ப்போம். அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து கருத்துக்கள் இருக்கு. ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. உக்ரைன்னால எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறது போல மேற்குலக நாடுகளும் அத ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சு. ஏன்னா இதுதான் எண்டு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணும் கிடையாது. என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்தது ஜார்ஜியால இருந்து ஒரு தனி நாடா உருவாகி இருந்தது இல்லையா? கைசியா அந்த பிரச்சனை போராட்டம் நடந்துட்டு இருந்தது. பார்லிமென்ட் பில்டிங்லாம் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? தொடர்ந்து அங்க பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. பிரசிடென்ட் பதவி விலகுறதா சொன்னதா சொல்லப்பட்டுட்டு வருது. ஆனா இப்போ வரைக்கும் எந்த ஒரு தெளிவான முடிவுகளும் வரல. ஆனா இந்த அப்போசிஷன் லீடர் இருக்கிறார் இல்லையா? ஜஸ்டிஸ் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, இந்த அப்கைசியாவோட ஜஸ்டிஸ் மினிஸ்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது இந்த அப்போசிஷன் இருக்கிறார் இல்லங்க, இப்ப என்னங்க பவர கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு பார்க்குறாருங்க. இது நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி தவறான ஒரு செயல். இது தவறு. இத நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதால அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒரு வேள இவரு வந்து நான் தான் அடுத்த அதிபர்ன்னு டிக்ளேர் பண்ணி அப்கைசியால உட்காந்துக்குவாரு அப்படின்ற கேள்விகள் வருது. ரஷ்ய தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போக் பர்சன் அவர்கள் தரப்புலருந்து இது அப்கைசியாவோட பிரச்சனைங்க அவங்க தான் பேசி முடிவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது போல, அவங்க தரப்புல இருந்து அசால்ட்டா சொல்றாங்க. ஏன்னா இந்நேரத்துக்கு இன்வால்வ் ஆயிருக்கணும். ரஷ்யாக்கு எகெயின்ஸ்ட் அப்படின்னா, மேற்குலக நாடுகள் சொல்றது போல. இது ரஷ்யாக்கு ஆதரவா இருக்கிறதுனால தான் கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறாங்களா அப்படின்ற கேள்விகளும் வருது. இல்ல ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு. இப்ப திரும்பி இந்த பக்கம் போனோம்னா, இங்க ஒரு பெரும் பிரச்சனை ஆயிருமா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால கூட இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. 2வது ஜார்ஜியால வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. மிக பெரும் பிரச்சனைகளா நடந்துகிட்டு இருக்கு. அ பார்லிமென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செஷன்ஸ்லாம் நடக்க விடாம பண்றது, கருப்பு பெயிண்ட் எடுத்து மேல ஊத்தி விட்டு வருது. அதுபோல ஏகப்பட்ட விஷயங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. என்னங்க நடக்குது? அப்படிங்கிறது போல பல கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் இது போல விஷயங்கள் அங்க தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஜார்ஜியாலயும் பிரச்சனை தான். இது மட்டும் இல்ல, லித்துவேனியா கொஞ்சம் மீம் கிரியேட்டிங்ல வந்து ரொம்ப அதிக அளவுல பிரசித்தி பெற்றவர்களா மாறிட்டாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா, பத்திரிகைகள்ல நம்ம சொல்லும்போது கேளிக்கையா எல்லாம் பண்ணலாம், எல்லாம் பேசிக்கலாம். ஆனா, இப்ப சைன் போர்ட்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பா இந்த போகக்கூடிய ரோடு ஹைவேஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல மின்ஸ்க்குக்கு போகக்கூடிய வழிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்குபைடு பை கிரெம்ளின். பெலாருஸோட கேப்பிட்டல் ஆக்குபைடு பை கிரெம்ளின் அப்படிங்கிறது போல போட்டிருக்காங்க. அதாவது ரஷ்யா வந்து ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறது போல.
எதுக்கு இப்படிலாம் பண்றாங்க? ஒரு நாடு வெளிப்படையா இப்படி செய்யலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி, கிரிட்டிசைசேஷன்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் லித்துவேனியா அவங்களால என்ன முடியுமோ அத அவங்க செய்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது மட்டும் கிடையாது. இந்த பெலருஸ் பார்டர் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல ஒரு சைன் போர்டு வச்சுக்கிறாங்க. அத நீங்க பாருங்களேன். அதுல என்ன எழுதிக்கிறாங்கன்ட்டு. டிராவல் டூ பெலருஸ் இஸ் அ டேஞ்சர் டூ லித்துவேனியன் சிட்டிசன்ஸ் ஃபார் லைஃப், சேஃப்டி அதுக்கப்புறம் ஹெல்த். உடல் சரியில்லாம கூட போயிருங்க பெலருஸ் போனீங்கன்னா அப்படிங்கிறது போல போர்டெல்லாம் வச்சுக்கிறாங்க. போக்கூடாதுங்க. போனீங்கன்னா உசுரோட வருவீங்களான்னு கூட தெரியாது. அப்படிங்கிறது போல மிக மிக பெருமளவுல பதாகைகள்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன செய்ய முடியுமோ லித்துவேனியா செஞ்சுகிட்டு இருக்காங்க. இல்ல அவங்க இத செஞ்சுட்டாங்களா? அதனால இந்த அளவுக்கு பயப்படுறாங்களா? அப்படிங்கிறது கூட தெரியல. மிக பெரும் சர்ச்சைகள், பிரச்சனைகள் அங்க கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்தது அப்படியே இந்த மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம் அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல பயங்கரமான தாக்குதல் இஸ்ரேல் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. பீரூட், தைரே இந்த பகுதியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பீரூட்லயும் தாக்குதல் நடந்திருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுலாம் சைடுல லோட் ஆயிருக்கும். சேம் ஹிஸ்புல்லாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைஃபா பகுதிகள், இதுபோல டெல் அவீவ் பகுதியில தாக்குதல் நடத்துறதா சொல்லிட்டே இருக்கிறாங்க. 2வது ரெசிஸ்டன்ஸ் தரப்புல இருந்து தாக்குதல்கள் நடக்குது. ஹவுதீஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லையாட்டுல தாக்குதல் பண்ணோம் அப்படிங்கிற கிளைம் பண்ணியிருந்தாங்க. இதுபோல தாக்குதல்கள் மாறி மாறி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா காசால நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காசாலையும் தாக்குதல்கள் ரெகுலரா நடக்குது. உயிரிழப்புகள் ஒரு சைடு போயிட்டு இருக்கு. ஆனா மக்கரவா டேங்குகளையும் ஒரு சைடு தட்டி தூக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கோசம் பிரிகேட் தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் வந்துட்டு இருக்கு. சைடுல லோட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். க்ளோஸ் ரேஞ்ச்ல ஒருத்தவங்க போய் அந்த டேங்க் பக்கத்துல அந்த வெடிக்கக்கூடிய விஷயங்கள் வச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் வராங்க. இது போல விஷயங்கள் அங்க தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. 2வது ஸ்னைப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுடக்கூடிய காட்சிகள்லாம் பலதும் வெளிய வந்துகிட்டே இருக்கு. அதிகமான ஐடிஎஃப் வீரர்களும் உயிரிழந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. ஐடிஎஃப் கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உயிரிழப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இழப்புகள் அப்படிங்கிறது இரு தரப்புலயும் இருக்கு. ஆனா அதிகமா லெபனானுக்கும், காசாலயும் இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இது அப்படியே பரவும் அப்படிங்கிற பட்சத்துல எந்த மாரியான சூழ்நிலை மாறும் அப்படிங்கிறது தெரியல. 2வது ப்ரொபோசல் வச்சிருக்காங்க சீஸ் ஃபயர் அமெரிக்கா தரப்புலருந்து. இப்ப வரைக்கும் அத அக்செப்ட் பண்ற மாரி தெரியல. ஸோ இந்த பிரச்சனை கண்டிப்பா எஸ்கலேட் ஆகும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஒரு வேளை இல்ல அப்படிங்கும்போது என்ன மாரியான ப்ரொபோசல அவங்க எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இதுக்கு யார் மத்தியஸ்தம் பண்ணுவாங்க? அமெரிக்கா சொல்றது எதுவும் கேட்கல அப்படிங்கும்போது, வேற யாராவது வந்தா இஸ்ரேல் கேட்டுப்பாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது எந்த மாரியான டெர்ம்ஸ்ல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா வெஸ்ட் பேங்க் பொறுத்தவரைக்கும் 150 நாடுகளுக்கும் மேல அது பாலஸ்தீன் தான் அப்படிங்கிறவங்கள அங்கீகரிக்கிறாங்க. ஆனா இஸ்ரேல பொறுத்தவரைக்கும் அது எங்களோட ஒரு பகுதிங்கிறாங்க. இது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்தோட முடிச்சிடலாம். அமெரிக்காவோட மனமாற்றம் பெருமளவுல தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் குறிப்பா ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்காரு இல்லையா? ஒரு நாளைக்கு முன்னாடி நவம்பர் 16 நினைக்கிறேன். பெருவுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி லிமா. இந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல ரயில்வே லைன்கள நாங்க அமைச்சு தரோம். அதுவும் ட்ரெயின் வேணுங்கிற பொட்டிகள், இன்ஜின்கள் எல்லாத்தையும் செஞ்சு தரோம். இதனால ஒரு நாளைக்கு 2,00,000 மக்கள் அ ஈஸியா டிராவல் பண்ணுவாங்க இந்த ட்ரெயின பயன்படுத்தி. ஒன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு தரப்பின் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இத சீனா செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப சீனாவோட ரோல அமெரிக்கா எடுத்து செய்வாங்களா? இதுக்கப்புறம் பல இடங்கள்லயும் இது போல போயி உதவிக்கரம் நீட்டுவார்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி பல காரணங்கள் இருக்கு. போர்ட் சீனா கட்டுறாங்க. ரயில் ட்ராக்க நம்ம கட்டிடலாமா? அப்படிங்கிற ஒரு யோசனை வச்சிருப்பாங்க போல தெரியுது. ஏன்னா, வர்த்தக பாதைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இதுக்கு மேல அமெரிக்காவோட உதவிக்கரம் பெருமளவுல நீளும் பல நாடுகளுக்கும். எக்கனாமிக்கலி வீழ்ச்சி அடையக்கூடிய நாடுகளுக்கு அமெரிக்காவோட உதவிகள் இருப்பதால், அமெரிக்காவோட டாலரை மீட்டெடுக்க மிக பெரும் அளவுல வாய்ப்புகள் இருக்கு. அதை ட்ரம்ப் அவர்கள் செய்வாரா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இல்ல எல்லாத்தையும் மிரட்டுவாரா? அப்படின்ற எதிர்பார்ப்புகளும் இருக்கு. ஸோ என்னதான் நடக்க போது அமெரிக்காவோட வரலாறுல பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு மிக முக்கியமான டர்ன் இல்லையா? நம்மளோட காலங்கள்ல அமெரிக்கான்றது ஒரு பெரிய ஒரு நாடு. அது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு அச்சீவ்மென்ட் மாரி அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இருக்கிறதுலயே ரொம்ப டேலண்டான நபர்களுக்கு மட்டும் தான் அமெரிக்காக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உலகத்தோட எந்த பகுதியில இருந்தாலும், எந்த நாடுகள்ல இருந்தாலும், எதிரிகளோட நாடுகளாவே இருந்தாலும், டேலண்டடான பெர்சனா இருந்துச்சுன்னா, அமெரிக்கால ஒரு இடம் நமக்கு உண்டு அப்படிங்கிறது போல இருக்கும். ஸோ அந்த அமெரிக்காக்கு போயிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்குள்ள நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு வாழ்நாள் சாதனை எப்படி சொல்லலாம்? சொர்க்கத்துக்கு போய் அச்சீவ் ஆன மாரி ஒரு ஃபீல் கிடைக்கிற மாரியான ஒரு ஒரு விஷயத்த செட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப அதெல்லாமே வேஸ்ட் அப்படிங்கும்போது எப்படித்தான் இருக்கும் உங்களுக்கெல்லாம் அப்படிங்கிறது போல இருக்கு. சரி ஓகே. போனவங்கலாம் கவலைப்படாதீங்க. ரிட்டர்ன் வாங்க. எல்லாம் ஏத்துக்குவாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படிங்கிற போல பலருக்கும் ஆறுதல சொல்லிரும். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அமெரிக்கா இல்லன்னா பரவால்ல. ரஷ்யா, சீனா, இந்தியா 3 நாடுகள் இருக்கு. நாங்க பார்த்துக்கிறோம். வாங்க ரிட்டர்ன் வாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படிங்கறதுனால இந்த பிரெயின் ட்ரெயின் நடந்துட்டு இல்லையா? இதுக்கு போல பிரெயின் சேவ் நடக்கலாம் அதிக அளவுல. வரக்கூடிய நாள்கள்
இந்த ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த 3 நாடுகளோட கையில இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. இதோட இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.